கெனிஷாவுக்காக அப்பாவையே ஒதுக்குகிறாரா ரவிமோகன்? பிரபலம் சொல்றது எதுவுமே சரியில்லையே. நடிகர் ரவிமோகன் தற்போது தயாரிப்பாளர், இயக்குனர் என தன்னோட சினிமா கெரியர்ல அடுத்தடுத்த வளர்ச்சிகள்ல கவனம் செலுத்தி வராரு. கடந்த ஆண்டுல அவர் தன்னோட காதல் மனைவி ஆர்த்திய பிரிஞ்சாரு. இது பெரும் சர்ச்சையாக மாறியது. இவர்களுக்கு இன்னும் விவாகரத்து உறுதியாகல. இந்த நிலைமையில கெனிஷாவுக்காக நடிகர் ரவிமோகன் தன்னோட குடும்பத்தையே மொத்தமா ஒதுக்கிட்டாரு அப்படின்னு வலைப்பேச்சு அந்தணன் தெரிவிச்சிருக்காரு. ரவிமோகன் தன்னோட மனைவி ஆர்த்தியை பிரிவதாக அறிவித்த பின்னாடி பாடகி கெனிஷாவோட ரொம்ப நெருங்கி பழகிட்டு வராரு. ரெண்டு பேரும் பெரும்பாலும் ஒன்னாவே தான் இருக்காங்க. சமீபத்துல கூட இருவரும் திருப்பதிக்கு ஒன்னா போயிருந்தாங்க. இப்படி இருக்கும்போது நடிகர் ரவிமோகன் சில மாதங்களுக்கு முன்னாடி ரவிமோகன் ஸ்டுடியோஸ் அப்படின்ற தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கினாரு. அதுல ப்ரோ கோட் அப்படின்ற படத்துல தயாரிச்சு நடிக்கிறாரு. அதே மாதிரி தி ஆர்டினரி மேன் படத்தை இயக்கி தயாரிக்கிறாரு. இது தொடர்பான அறிவிப்புகள் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்றது. இந்த நிலைமையில வலைப்பேச்சு யூடியூப் தளத்துல அந்தணன் பேசுகையில், ரவிமோகனோட தந்தை தமிழ் திரையுலகில் மிகவும் புகழ் பெற்ற எடிட்டர் மோகன் அப்படின்னா தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு சீனியரான எடிட்டர். இப்படி இருக்கும்போது அவருக்கு திடீர்னு உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கு. அவரை உடனே குடும்பத்தினர் மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க. தற்போது அவர் நலமாக உள்ளார். எடிட்டர் மோகனுக்கு உடல்நிலை சரியில்லாத காலத்துல நடிகர் ரவிமோகன் சிங்கப்பூர்ல இருந்திருக்காரு. அவர் கூட கெனிஷாவும் இருந்திருக்காங்க. ரெண்டு பேருமே ரவிமோகன் ஸ்டுடியோஸ் தயாரிப்பு நிறுவனத்துக்காக பணம் திரட்டும் வேலைகள்ல இருப்பதால உடனே கிளம்பி சென்னைக்கு வர முடியல. மேலும் எடிட்டர் மோகன் தெளிவா ஒன்னு சொல்லிட்டாராம். அதாவது, என்ன பார்க்க வர்றதுனா ரவியை மட்டும் தனியா வர சொல்லி உள்ளாராம். கெனிஷாவை அழைத்து வர வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காராம். அதே மாதிரி சில வாரங்களுக்கு முன்னாடி ரவிமோகனோட அக்கா பொண்ணுக்கு நிச்சயதார்த்தமாம். அப்பவும் ரவிமோகன் கிட்ட இதே மாதிரி கெனிஷாவை கூட்டிட்டே வர வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். இதனால ரவிமோகன் தன்னோட அக்கா மகளோட நிச்சயதார்த்தத்துக்கே போகலையாம் அப்படின்னு அந்தணன் தெரிவிச்சிருக்காரு. அந்தணன் இவ்வாறு கூறியுள்ளது பலரோட கவனத்தை ஈர்த்திருக்கு. சில இணையவாசிகள் குடும்பத்தினரை விட கெனிஷா தான் முக்கியம் அப்படின்னு ரவிமோகன் நினைக்கிறார் போல அப்படின்னு கமெண்ட் போட்டுட்டு வராங்க.